ஹலோ, இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிஸ்செலேனியஸ் ப்ராப்ளம் வந்து என்ன கான்செப்ட்லன்னா ப்ரூஃப் பேஸ்டு சம்ஸ். கொஸ்டின்ஸ் வந்து ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஏ பவர் என் பி பவர் என் அந்த மாதிரி கொஞ்சம் ஃபார்மேட் மாற்றி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஏபிசிடி அது ஜிபியா இருந்தா இந்த இன்னொரு ஃபார்மேட்டும் ஜிபியில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ப்ரூஃப் பண்ணணும். அந்த மாதிரி ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் ரிலேட்டட் ப்ரூஃப் பேஸ்டு 2 சம் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உள்ள போலாமா? First question. If a plus bx divided by a minus bx equals b plus cx divided by b minus cx equals c plus dx divided by c minus dx, whereas x not equal to 0, then show that ABCD or in GB. இந்த மாதிரி இருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற ஈக்குவேஷன் அந்த எக்ஸ்பிரஷன் வந்து ஈக்குவல் போட்டிருக்க அந்த காமன் ரேஷியோ டேர்மை எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஏபிசிடி வந்து ஜிபியில் இருக்குன்னு சொல்லணும். சொல்வோமா? யா, இப்போ ரெண்டை மட்டும் எடுத்துக்கோம். ஏ பிளஸ் பிஎக்ஸ் டிவைடட் பை ஏ மைனஸ் பிஎக்ஸ் ஈக்குவல்ஸ் பி பிளஸ் சிஎக்ஸ் பை பி மைனஸ் சிஎக்ஸ். ஓகே, இப்படி எடுத்துக்கணும். ஸோ ஏ பிளஸ் பிஎக்ஸ் டைம்ஸ் பி மைனஸ் சிஎக்ஸ் ஈக்குவல்ஸ் பி பிளஸ் சிஎக்ஸ் டைம்ஸ் ஏ மைனஸ் பிஎக்ஸ். ஓகே, இப்போ ஏபி மைனஸ் ஏசிஎக்ஸ் பிளஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் பிசிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் ஏபி minus b square x plus acx minus bcx square. ஸோ இப்போ வந்து எதெல்லாம் வந்து டெலிட் பண்ணால் ரெண்டு பக்கமும் ஏபி இருக்கு, இது கேன்சல் ஆயிரும். ஓகே, ரெண்டு பக்கம் மைனஸ் பிசிஎக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது மைனஸ் ஏசிஎக்ஸ் பிளஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் ஏசிஎக்ஸ். ஓகே, இப்போ வந்து பி ஸ்கொயர் எக்ஸை காமனாக வெளியே எடுத்தோம்னா ஒரே சைடே கொண்டு வந்தோம்னா 2b ஸ்கொயர் எக்ஸ், இங்கே ஏசியை காமனாக கொண்டு வந்தோம்னா 2acx. இப்போ 2வும் எக்ஸும் கேன்சல் ஆயிடும். ஸோ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி. ஓகே, ஸோ பி டைம்ஸ் பி ஈக்குவல் டு ஏ டைம்ஸ் சி. ஸோ பி பை ஏ, சி பை பி. ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஏபிசி வந்து ஆர் இன் ஜிபி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நம்ம இன்னொன்று வந்து அடுத்த ரெண்டு டேர்மை இதே மாதிரி எடுத்துக்கிறோம். அடுத்த ரெண்டு இதையும் எடுத்துக்கிறோம். b plus cx divided by b minus cx equals c plus dx, c minus dx. So b plus cx times c minus dx equals c plus dx times b minus cx. So இதை ரெண்டையும் மல்டிப்ளை bc minus bdx c square x minus cdx, cb minus c square x dbx minus cdx square. Okay, இப்போ bc get cancel. அப்புறம் minus cdx square minus cdx square cancel. So remaining என்ன இருக்கு? minus bdx plus c square x equals minus c square x plus dbx. ஸோ ஒரே டேர்மாக வந்து c squared x வந்து ஒரே பக்கம் கொண்டு வரோம். ஸோ 2c squared x, bdx ஒரே பக்கம் கொண்டு வரோம் 2bdx. ஸோ 2x வந்து கேன்சல் ஆகிடும் ரெண்டு பக்கமும். ஸோ c squared is equal to bd. ஸோ c times cன்னு எழுதலாம், b into d. ஸோ c by b is equal to d by c. ஸோ இதில் இந்த bcd வந்துட்டு r in gp. ஸோ அந்த ரெண்டையுமே கம்பைன் பண்ணி எழுதணும் அப்படின்னா a by b equal to c by b equal to d by c. This implies a, b, c, d are in gp. ஸோ என்னவா ஆயிடுது? காமன் ரேஷியோ கிடைக்குது. ஸோ காமன் ரேஷியோ கிடைக்கிற காரணத்தினால வந்துட்டு இது வந்து ஜிபியா இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே,
Okay, next problem போலாமா? Problem 2. If A, B, C, D are in GP, prove that A power n plus B power n, B power n plus C power n, C power n plus D power n are in GP அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தா x by y equal to b by q இருந்துச்சுன்னா x plus b by y plus q அப்படிங்கிற ரேஷியோவும் வந்துட்டு இதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு ரேஷியோ அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த சம்மை சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போ ஏபிசிடி ஆர்என் ஜிபினா ஏ பை பி பை ஏ ஈக்குவல் டு சி பை பி ஈக்குவல் டு டி பை சியா. ஸோ இதில் வந்து ரைஸ் டு த பவர் n போட்டாலும் சேமாக தான் இருக்குமா? b பவர் n by a பவர் n, c பவர் n divided by b பவர் n equal to d பவர் n divided by c பவர் n. ஸோ இவைகள் எல்லாம் ஈக்குவலாக இருக்கும்போது இதோட ரேஷியோஸ் ஈக்குவலாக இருக்கும்போது இதை எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணனாலும் n டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் அகைன் த ரேஷியோஸ் தான் சேமாக தான் இருக்க போகுது. ஓகே, இப்போ இதுல என்ன பண்ணலாம், இந்த கான்செப்டை யூஸ் பண்ணலாம். ஸோ கன்சிடர் ஒன்னொன்னா கன்சிடர் பண்ணலாம். என்னன்னா b பவர் n ஈக்குவல் பை a பவர் n ஈக்குவல் டு c பவர் n டிவைடட் பை b பவர் n. இதை என்ன சொல்லலாம், b பவர் n plus c பவர் n divided by a பவர் n plus b பவர் n. இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி அடுத்தது என்ன கன்சிடர் பண்ணலாம், c பவர் n b பவர் n equal to d பவர் n c பவர் n. c பவர் n plus d பவர் n divided by b பவர் n plus c பவர் n. சாரி, எஸ் கரெக்ட். இப்போ என்ன சொல்லலாம்னா இந்த கான்செப்ட்ல இப்ப திருப்பி என்ன எழுதுறோம்னா b பவர் n a பவர் n ஈக்குவல் டு c பவர் n b பவர் n ஈக்குவல் டு d பவர் n c பவர் n. ஸோ இப்ப முதல் ரெண்டு ஈக்குவல் எதோட ஈக்குவலா இருக்கு, b பவர் n பிளஸ் c பவர் n. ஸோ இதுக்கு ஈக்குவலா இருக்கு. அகைன் வந்து இது எதுக்கு ஈக்குவலா இருக்கு, c பவர் n பிளஸ் d பவர் n b பவர் n பிளஸ் c பவர் n. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், b பவர் n plus c பவர் n a பவர் n plus b பவர் n அப்படிங்கிற டேர்ம் வந்து இந்த டேர்முக்கு ஈக்குவலாக இருக்கும். c பவர் n plus d பவர் n ஓவர் b பவர் n plus c பவர் n இந்த டேர்முக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, a பவர் n plus b பவர் n, b பவர் n plus c பவர் n, c பவர் n plus d பவர் n are in GP because common ratio இருக்கு. அவ்வளோதான். Okay, thank you.